விஜய்க்கு ஓட்டு போட்டிங்கன்னா திமுக தான் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா விஜய் அதிமுக ஓட்டு தான் உடைக்க போறாரு. ஸோ விஜய்க்கு ஓட்டு போட்டால் உங்களோட நோக்கம் திமுக வீழணும் அப்படின்றதா இருந்தாலும் அது லாபம் வந்து யாரு கொடுக்கும்? திமுகவுக்கு தான் கொடுக்கும். ஸோ அந்த தெளிவை நீங்க மக்களுக்கு ஏற்படுத்தலாம். ஆனா விஜய் உங்களை அட்டாக் பண்றாருன்னா உங்களை ப்ரொவோக் பண்றதுக்காக அதை பண்றாரு. சரி அதிமுக இந்த பக்கம் வருவாங்க அப்படின்றதுக்காக பண்றாரு. அதுல பிரயோஜனம் கிடையாது. ஓகே. அதுவும் குறிப்பா எப்ப பண்றாருன்னு பாருங்க விஜய். இப்ப விஜய் வந்து ஒரு 37 டேஸா பேசல கண்டினியூஸா. அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து பேசுறாரு. அது எப்போ வந்து பேசுறாரு? அதிமுக அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க டிடிவியோட. அது ஒரு பெரிய நியூஸா மாறுது. அது அதிமுகவுக்கு பெரிய ஒரு பூஸ்ட் கொடுக்குது. டிடிவி வரார் அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம். அது ஒரு பெரிய டெவலப்மெண்ட். நான் பார்த்த லெவலில் இந்த லாஸ்ட் 4 இயர்ஸில் இதான் ஃபர்ஸ்ட் டைமாக அதிமுகவுக்கு மீடியாவில் பாசிட்டிவான ஒரு கவரேஜ் கிடச்சிருக்கு. இல்லாட்டி மோஸ்ட்லி அதிமுகவுக்குள்ள உட்கட்சி மோதல் நடந்துட்டு இருக்கு, அதிமுக பலவீனமாக இருக்குது, பாஜக அதிமுகவை கபலீகரம் பண்ணிட்டாங்க, இப்படி தான் அதிமுக வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் டிடிவி வந்து சேரும்போது அதிமுக கூட்டணி பலம் பெற்றுட்டு இருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்குன்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அந்த டைமில் வந்து விஜய் உள்ள வந்து ஒரு 2 டேஸ்க்குள்ளே வரார், அதிமுக அட்டாக் பண்ணுறாரு. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நரேட்டிவ் அங்கே பில்ட் ஆகிட்டு இருக்கு. திமுகவுக்கு எதிரான சக்தி நீங்கள் தான்ற ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஏன் டைவர்ட் பண்ணி அந்த பக்கம் போகிறீங்க, விஜய் பக்கம் போகிறீங்க?